வெக்க வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி. பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னா ஃபுல்லாக சைலண்ட்டாகவே இருப்பாங்க. எங்கள் அம்மா என்கிட்ட நீ என்ன பண்ண பாவம் எப்போ பாரு கலகலன்னு இருந்த மனுஷன் இப்படி திருப்பி சண்டை போட்டால் நம்ம சண்டை போடலாம், ஏதாவது சொன்னோன்னா திருப்பி சண்டையும் போட மாட்டாங்க. அப்படியே பாவமாக எல்லாமே திட்டு வாங்கிக்கிறோம். அப்போ நமக்கே ஐயோ பாவமாக இருக்கீங்க. சூப்பராக இருக்கும். வரும்போதே ரொம்ப ஒரு மாதிரி மேட்சிங்கா வந்திருக்கீங்க, ஒரே ரோஸ் பிங்க் அப்படின்ற மாதிரி. அது கிடையாது, அது முன்னாடில இருந்தே அப்படியே பழகிருச்சு. மேட்சிங்கா தான் இப்போ வரைக்கும் ட்ரெஸ் போடுறதே. ஆமா, எங்க போனாலுமே அப்படிதான் போடுவீங்களா? ஆமா, சின்ன பிள்ளைல இருந்து இவரை தெரியுமா உங்களுக்கு? நாங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அது ஒரு இது பிடிக்கும். எவ்வளவு வருஷமா லவ் பண்ணீங்க? 11 years லவ். எந்தெந்த விஷயத்துக்குலாம் சண்டை நடக்கும்? மோஸ்ட்லி ஜாலியாவே இருப்போம். ஜாலியா இருக்கும்போது நினைச்சிட்டே இருப்போம். நிறைய ஒரு 5 நாள் இப்ப மேரேஜ் லைஃப்லயே 5 நாள் கிட்ட சண்டே வராது. ரொம்ப ஜாலியா இருப்போம். ஜாலியானா எந்த அளவுக்கு சண்டே அதை விட ஃபன்னா இருப்போம். 2 பேருமே வீட்டுல ரொம்ப ஃபன் பண்ணிட்டு டான்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் இருப்போம். 2 பேர் மட்டும்தான், நாங்க தனியா தான் இருப்போம். ஜாலியா இருப்போம். அப்ப நானே நினைப்பேன் மனசுல, இது 5 நாள் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு சண்டை கூட வரவே இல்லையா. அப்புறம் நானே நினைச்சிட்டு சொல்லிக்குவேன், ஐயோ இதனால சண்டை வந்துடக்கூடாது, இதை வச்சு எதுவும் நம்ம நினைக்கிறதுனால வந்துடக்கூடாது, ஏதோ ஒன்று ஆனா வந்துடும். நம்ம நினைச்சிருக்கவே மாட்டோம், காரணமே தெரியாது, ஏதாவது ஒரு இதுல ஆனா சண்டை வந்துடும். ஒரு 5 days நல்லா ஜாலியா இருந்தோம்னா ஒரு நாள் கண்டிப்பா வரும், வராம இருக்காது, வந்துரும். ஏதாவது ஒரு விஷயத்துல வந்துரும். அது எதனால வருதுன்னு எங்களுக்கும் தெரியாது. இது என்னால இருக்கலாம், இவளால இருக்கலாம், நான் வெளியில போயிட்டு வந்ததுனால இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து சாதாரணமா ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம நல்ல மூட்ல இருக்கிறப்ப அது அப்பயும் அது நடக்கும். அப்ப நம்ம அதுக்கு சண்டை போட மாட்டோம். ஆனா அது நேரமா என்னன்னு தெரியாது, அதே தான் இன்னொரு தடவை நடக்கும். அப்ப நமக்கு அது ஒரு ஃபைட்டா மாறிடும். இப்போ சண்டை போட்டுட்டு சமாதானப்படுத்துறதுக்கு இவரை ரொம்ப கஷ்டம் அப்படின்னீங்களா? எத்தனை நாள் வரைக்கும் பேசாம இடைவெளி இருந்திருக்கு உங்களுக்குள்ள? மேரேஜ் கிடையாது, ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் சுத்தமா பேசிக்காமலாம் இருக்க மாட்டோம். உடனே தாங்காது. மார்னிங் சண்டை போட்டோம்னா ஈவினிங் சமாதானம் ஆயிரும். அவ்வளவுதான். பெருசா சண்டை போட்டுட்டு அந்த மாதிரி இல்ல. அதான் அந்த பெருசுனா இந்த ஆரி ஒர்க் பிளவுஸ்க்கு நடந்ததுதான். மத்தபடி எங்களுக்குள்ள ஃபைட் காலையில போட்டுட்டு போனாங்கன்னா ஈவினிங் வரும்போதே வாங்கியாச்சும் வெளில போகலாம் அப்படின்றாங்க. அப்ப அந்த சன் நமக்கு போயிடும், ஜாலியா போயிடும். இப்போ பிஃபோர் மேரேஜ் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி? லவ் ஃபோன் எடுக்க மாட்டேன், பிளாக் பண்ணி விட்டுறது, மாறி மாறி பிளாக் பண்ணிக்கிறது. பெங்களூர்ல இருந்தேன். அப்ப வந்து எப்படின்னா, அப்ப வந்து நம்ம வேலையில அப்படியே சீரியஸா இருப்போம், நம்ம வேலை பிஸிலேயே இருப்போமா, அதனால நம்ம அந்த அளவுக்கு கொஞ்சம் சீரியஸ்னு தெரியாது. ஆனா இப்ப நான் வந்து இவ வீட்டுல தனியா தான் இருப்பா, நான் ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம். இப்ப சண்டை போட்டு அது வந்து பேசாம இருந்து அது கண்டினியூ ஆகாது, ஆக வாய்ப்பும் இல்லை. அது அந்த ஆவறதுக்கும் நான் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா அப்ப 2 பேத்துக்குமே ஆகும், 2 பேத்துக்குமே ஆவறது இல்லாம அப்படின்னா எங்களை பாக்குறவங்களுக்கும் ஆகும். கேட்கறது கூட லேட்டா கேட்பாங்க, ஆனா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவோம். அதனால நாங்களே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டோம். சண்டைனா உடனே ஓகே பேசி சமாதானம் ஆயிடலாம், அப்படியே இருக்க வேண்டாம், அதை கண்டினியூ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணமே, எவ்வளோ சண்டை வந்தாலும் அந்த கண்ட்ரோல் அவங்களுக்கு இருக்கும். என்னை வந்து வார்த்தையால அவங்க இன்னைக்கு வரைக்கும் காயப்படுத்தினதே கிடையாது. ஒரு பேட் வேர்ட் பேசுறதோ அது பண்ணதே கிடையாது. இது வரைக்கும் நாங்கள் 11 years லவ் பண்ணியிருக்கோம். நான் இதுலயே சொல்றேன், இது வரைக்கும் என்னை வந்து ஒரு பேட் வேர்ட் கூட சொன்னது கிடையாது. ஏன்னா எனக்கு பேட் வேர்ட் பேசுறது சுத்தமா பிடிக்காது. இது நாள் வரைக்கும் கஷ்டப்படுத்துற மாதிரி, இதை சொன்னா இவங்க வந்து கஷ்டப்பட்டுருவாங்க அப்படிங்கிறது இது நான் யூஸ் பண்ணது கிடையாது. அவ நார்மலாவே யூஸ் பண்ண மாட்டா, சாஃப்ட் தான். நாங்க பெங்களூர்ல இருந்தப்ப லாங் டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. நாங்க ஆக்சுவலா வீடுமே பக்கத்து வீடு தான், பின்னாடி வீடு தான். சின்ன வயசுல இருந்து பாக்குறேன், பக்கத்துலயே இருந்துட்டு இப்ப கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகுதுன்னு இவங்களாதான் வந்து நம்ம பெங்களூர், நாங்க எங்க ஊர் வந்து திருச்சி, அங்க கொஞ்சம் சேலரி எல்லாமே கம்மியா தான் இருக்கும். ஸோ நம்ம மேரேஜ் பண்ண போறோம், கொஞ்சம் நம்ம அடுத்ததுக்கு ஏதாவது அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க பெங்களூர் போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுவுமே எனக்காக தான் போனாங்க. அங்க போனா இன்னும் கொஞ்சம் ஏர்னிங் அதிகமா இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம இங்க வந்துட்டா கூட கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கலாம்னு பெங்களூர் போயிட்டாங்க. அவ்வளோ நாள் கிட்டக்கே இருந்துக்கிட்டு திடீர்னு லாங் டிஸ்டன்ஸுங்கவும் அதை எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நிறைய அப்போ ஃபைட்ஸ் வந்துச்சு. நேர்லனா கூட உடனே வந்துடலாம், பார்த்து பேசிடலாம். அப்போ அங்கன்றப்ப ரொம்ப கொஞ்சம் நிறைய சண்டைகள் வர ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு லைஃப்லேயே லாங் டிஸ்டன்ஸ் அதுதான். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சண்டை போட்டு நானும் இங்கே இருப்பேன், எதையாச்சும் போட்டு அடிக்கிறது, அவங்களையே கையில் போட்டு அடிச்சுக்கிறது, பிளட் வர அளவுக்கு கூட போயிருக்கு. யார்? அவங்களே அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்கன்னா கையை அடிச்சுக்கிறது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பல தடவை சொல்லி இப்போ ஓரளவுக்கு அது சொல்லியிருப்பேன். அது மாதிரி பண்றது கண்ட்ரோல் இல்ல, கண்ட்ரோலே பண்ண முடியாத லெவலுக்கு போனா என்ன பண்றது, அது மாதிரி சம்டைம்ஸ் பண்ணிடுவாங்க. அது எனக்கு ரொம்ப இதாயிடும். அதுக்கப்புறம் சொல்லி அது பண்ணக்கூடாது அவங்க வீட்டுக்கு கூட தெரியாது, எங்க வீட்டுக்கும் தெரியாது. சம்டைம்ஸ் பண்ணி கையெல்லாம் கிழிச்சுக்கிறது, ரொம்ப அக்ரெசிவா போகும்போது அப்புறம் இப்போ ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. இப்போ நாங்க கிட்ட தான் இருக்கோம். இப்போ அந்த மாதிரி பண்றதுல பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப சொல்லி வச்சிருக்கேன். அது நம்ம யாருக்கு, அதனால நமக்கு தான் அந்த கஷ்டம், அதனால அது பண்றது இல்லை. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலி வீட்டுக்கு போயிருப்பீங்க, ஒரு மறுவீடா இருக்கட்டும், இல்லை பாப்பா கூட வெளியில போகிற இந்த மாதிரி போகும்போது இவர் சொல்ற எந்த விஷயங்கள் வெளி தோற்றத்துக்கு எப்படி தெரியும்? வெளியில இருக்கிறதோட பின்பம் இவர் மேலே எப்படி இருக்கு?
சம்டைம்ஸ் இவங்க வந்து அதான் கொஞ்சம் இவங்க பேசுறதே ஒரு சில நேரம் சாஃப்டா பேசுவாங்க, ஒரு சில நேரம் அப்படி பேசுறது நமக்கு புரிஞ்சிடும் இவங்க இப்படிதான் அப்படின்னு. அது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியாது. சம்டைம்ஸ் அப்படிதான் அவங்க நினைச்சுக்குவாங்க உண்மையாலுமே சண்டை போடுறாங்க போல. அப்ப நான் சொல்லுவேன் அப்படி பேசாதீங்க, பப்ளிக்ல இருக்கும்போது கொஞ்சம் சாஃப்டா இப்படி சொல்லுங்கன்னு சொல்லுவேன். ஒரு சில நேரம் அது அவங்கள மீறி வந்துடும். ஆனா இப்போ ஓரளவுக்கு கிட்டக்க இருக்கிறனால அந்த மாதிரி ரொம்ப பண்றது இல்ல. கிட்டக்க இருக்கிறனால சாஃப்டா தான் நாங்க பேசிக்கிறோம். அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. பாக்குறது பார்வையில தான் இருக்கு. அவங்க ஃப்ரெண்டே கேட்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, அவங்க பத்தாததுக்கு ஃப்ரெண்ட்ஸோட இவங்க அம்மா பார்க்க வேற கேட்பாங்க. கொஞ்சம் ரக்கடா இருக்காங்களா. எங்க அதனால வீட்டு சைட்லயுமே கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாருமே எங்க சிஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே சொன்னது இவங்க ரகடா இருக்காங்க ரகடா இருக்காங்கன்னா, ரகடா இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் அவங்க. சாஃப்ட் எல்லாமே. அந்த கோவம்னு வரும்போது தான் அது இப்ப நல்லாவே குறைஞ்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நல்லாவே குறைஞ்சிருக்கு. முன்னாடி நாங்க டிஸ்டன்ஸ்ல இருந்தோம், ஒரு சிலது புரிஞ்சுது, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது நமக்கு தெரியும்ல. இப்போ ஓரளவுக்கு கிட்டக்கே இருக்கிறனால அந்த அளவுக்கு நல்லா குறைஞ்சுதான் இருக்கு. எந்த அளவுக்கு ரகடோ அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்ட் தான். ரெஸ்பெக்ட் பண்றதா இருக்கட்டும், ஒரு ட்ரீட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே அப்படிதான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஒரு லாங் பிரேக் வந்துச்சு எங்களுக்குள்ள. அதுக்கப்புறம் நான் அந்த ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் நடந்தது பார்த்தீங்களா, அப்பதான் நாங்க 2 பேருமே ரீயூனைட்டே ஆனோம். அப்ப வந்து அந்த ப்ரொட்டஸ்ட்க்கு இவங்களும் வந்திருந்தாங்க, நானும் வந்திருந்தேன். அப்ப 2 பேருமே அப்ப என்னை கூப்பிட்டு பேசினாங்க. அதுக்கப்புறம் நாங்க சேர்ந்ததுதான். அதுக்கப்புறமே நிறைய எங்களுக்கு சேஞ்சஸ். அதுக்கு முன்னாடி வரைக்குமே நானும் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். மெச்சூரிட்டியே இருக்காது. நான் கேர்ள்ஸ் ஸ்கூல் தான், கேர்ள்ஸ் காலேஜ் தான். பசங்க கிட்ட பேசினதே கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் பேசின பையன்னு பார்த்தா இவங்க தான். இப்போ வரைக்குமே ஒரே ஒரு லவ் தான், க்ரஷ். இப்போ நிறைய வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. எனக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சின்ன வயசுல இருந்து இவங்க மட்டும்தான். சின்ன வயசுலேயே இது லவ் பண்ணிட்டனால அப்போலேருந்து இவங்க 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 தான். சண்டை போடுவோம், ஆனா சண்டை போட்டாலும் மனசுக்குள்ள இவங்க தான் இருக்கும். சேருவோமா சேர மாட்டோமா எதுவுமே அப்ப எங்களுக்கு தெரியாது. அப்ப ஆனா 2 பேருமே வந்து குடும்பத்துல யாரோட பேருமே வந்து டேமேஜ் கெட்டக்கூடாது. ஆயிடக்கூடாதுன்னு ஆரம்பத்துல இருந்தே இருந்தோம். 2 ஏன்னா பேரோட 2 பேர் ஃபேமிலியுமே குடும்பமுமே பெரிய பெரிய ஃபேமிலி. ஃபேமிலி. ஸோ லவ் பண்ணும்போதே ரொம்ப ஊர் சுத்துறது அது எதுவுமே பண்ணிக்க மாட்டோம். அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம் சுத்தம் இந்த பார்த்துக்கலாம் சொசைட்டி மாட்டோம். வைஸ் பார்ப்போம்ல, அந்த மாதிரி நம்ம ஏரியாக்குள்ள 2 ஃபேமிலியுமே வந்து நம்ம கொஞ்சம் பெரிய ஃபேமிலி யார் தான். சொன்னாலும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய family. ஒரே ஊர் வேற, சொந்த ஊர் வேற, ஏரியாவும் பக்கத்து பக்கத்து, அவ்வளோ பேர் இருக்காங்க. எங்கேயுமே போயிடலாம் முடியாது. இவ யார் அசால்ட்டா கல்யாணம் கூப்பிடுவா, பட்டுருவோம். அவளுக்கு அந்த விஷயம் இருக்கும். அதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்தது கிடையாது. வெளியில போகணும் அப்படிங்கிறதெல்லாம் அது கூடாது. கூடாதுன்னா கூடாது. ஏன்னா அப்பையிலேருந்து அந்த ஹோண்டா யூனிஃபார்ம்ல அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கறதுனால எனக்கு தெரியும் எங்க அப்பா பேர், எங்க அப்பா இன்னாரோட பையன்னு தெரியும். அதனால வந்து எங்க யார் யார் பார்த்தாலுமே உடனே நியூஸ் போயிடும். அந்த மாதிரி தான் கொஞ்சம் பெரிய ஃபேமிலிங்கிறனால இவங்களுக்கும் அப்படிதான். அதனால நான் கூட்டிட்டு போக மாட்டேன். அதனாலேயே சண்டை வரும். அப்ப அந்த எனக்கு டைம்ல டெம்பரவரி நான் விரும்ப மாட்டேன், பெர்மனெண்ட்டாக தான் விரும்புவேன். அதனால அப்பயே அவங்க சொன்னது இதுதான். நீ இப்ப டெம்பரரியா நம்ம 2 பேரும் சுத்தணும்னு ஆசைப்படுற, ஆனா நான் பர்மனெண்டாவே உன் கூட இருக்கணும்னு இருக்கேன். நம்மளோட விஷயத்த வந்து நம்ம 2 பேர் தான் சொல்லணும் வீட்ல. யாரும் பார்த்துட்டு போய் சொன்னதா இருக்கக்கூடாது. அதே மாதிரி நாங்க 11 இயர்ஸ் லவ் பண்ணி நாங்க 2 பேர் மட்டும்தான் எங்க வீட்ல போய் சொன்னோமே. அது வரைக்குமே நாங்க ரொம்பலாம் சுத்திக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நாங்க பேசுறது நாங்க பண்ண எல்லாமே எப்படின்னா 90s தான். நாங்க 90s கிட்ஸ் தான். ஆனா எங்களோட லவ் எப்பவுமே அந்த 80s அந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்துக்கிட்டே கொஞ்சம் சும்மா கூடையை சுத்துறது அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு நான் விரும்ப மாட்டேன். ஆனால் இப்போலாம் சுத்துறோம். இப்போலாம் நல்லா ரெண்டு தெரிஞ்சே சுத்துறோம். நைட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பேன், கூட்டிட்டு போய் ரொம்ப கல்யாண வயசுல காஸ்ட்லியா யார் கேட்க போறா? அந்த மாதிரி அதுதான் ரொம்ப எங்களுக்கு காஸ்ட்லியாலாம் கிடையாது. சும்மா மலைக்கோட்டை வரைக்கும் போயிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொடுத்துட்டு, வருவோம். நான் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன், இவளுக்கு மட்டும் வாங்கி அவங்க சாப்பிட கொடுத்துட்டு மாட்டாங்க. நாங்க 2 பேரும் போய் சாப்பிட்டுட்டு வருது. வாங்கிட்டு நிறைய ஹோட்டல் விஷயங்கள் போய் வந்து எங்களுக்கு சாப்பிடுறது. கோல்ஸா தான் இருந்தது. பிகாஸ் எங்க ஏரியால வந்து நாங்க எப்பவுமே பாத்துக்கிட்ட மட்டும் தான் செய்வோம். 2 யாருக்கும் பேர் வீட்டையும் தெரியாம. டேமேஜ் பண்ணல, 2 பேர் வீட்டையும் அசிங்கப்படுத்தல. இப்போ எங்க அம்மா அப்பாவா இருக்கட்டும், அவங்க அப்பா அம்மாவா இருக்கட்டும், எல்லாம் சாஃப்டா பேசி நார்மல் ஆல்ரெடி ரிலேஷன் தான், ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் தான். அதனால இப்போ இவ பேசுறதா இருக்கட்டும், நான் பேசுறதா இருக்கட்டும், என் மாமனார் எனக்கு சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும், ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா ஜாலியா இப்போ போயிட்டு இருக்கு. இந்த சமயத்திலயும் இவ என் கூட இருந்தா, இவங்க என் கூட இருந்தாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அதான் அந்த பழைய மாதிரி கம்பெனியில் வேலை பார்க்குறது. ஏன்னா இவளோட இடத்துல இருந்து யார் யோசிச்சாலுமே வந்து இந்த காலேஜ் படிக்கிறப்பயோ இந்த நார்மல் பையனை விரும்பி இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி இவன் மெக்கானிக்காக இருப்பான் அந்த மாதிரிலாம் போய் அந்த மாதிரி நானும் அப்படி தான். டூ வீலர் ஃபீல்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் போய் அந்த மாதிரிலாம் இருந்தப்பையும் அப்படியே இருந்து நானே ஆச்சரியப்பட்ட விஷயம் அது ஒன்று தான். ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸே பார்க்குறேன்ல, நிறைய பேர் பார்ப்பாங்க, நம்ம கடன் வாங்கியாவது நம்ம இப்படியாவது இருக்கணும் அப்படிங்கிறது. இன்ன வரைக்கும் 1 ரூபா கடன் கிடையாது, வாங்குற வரைக்கும் இவ்வளோ வச்சுக்கிட்டது கிடையாது. ஏன்னா நான் அப்படியே இருந்து பழகிட்டேன். நான் எப்படி இருந்தாலுமே வந்து நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தது இல்லை. ஜில்லுன்னு ஒரு காதல் மாதிரி தான். ஐஷாவை எதுவுமே எதிர்பார்த்தது கிடையாது. நான் இப்படி இருக்கிறது தான் எதிர்பார்ப்பாங்கம்மால, அது மாதிரி எதுவும் அது என்னன்னா எதிர்பார்க்கல. அதனால அப்படியே அப்ப வந்து வெளியில போனது கிடையாது, டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டது கிடையாது. அவங்க எதுவுமே அப்ப பண்ண மாட்டாங்க.
ஆனாலுமே எனக்கு விட்டுட்டு போகணும்னு தோணுனதே கிடையாது. ரொம்ப ஹார்ஷாக பேசுறதா இருக்கட்டும் எல்லாமே நடந்திருக்கு. அப்பயுமே எனக்கு வந்து விட்டுட்டு போகணும் அது எனக்கு மனசில் என்றைக்குமே தோணுனதே கிடையாது. ஸ்டார்டிங்கில் என்னைக்கு பார்த்தனோ இன்னைக்கு வரைக்குமே இவங்க 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 நான் வந்து நிறைய ப்ராட் மைண்டடாக பேசுவேன், எல்லாமே பண்ணுவேன். பட் இவங்கன்னு வரும்போது வந்து அந்த ஒரு சின்ன ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுவேன். இவங்க பார்க்கத்தான்ப்பா இப்படி அமைதியா இருப்பா, ஆனா இவங்க பண்ற வேலையெல்லாம் இருக்கு, இந்த மாதிரி ஊம குசும்பு வேலைலாம் பண்ணுவா அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி யாரு பண்ணுவா? அது இவங்க தான். நான் எனக்கு எதுவுமே அப்படிலாம் பண்ணவே தெரியாது. வெளிப்படையாக நான் ரொம்ப ஓப்பன் டைப்பு. பேசணுனாலும் அப்படி பேசிடுவேன், திட்டணுனாலும் அப்படி ஓப்பனாக சொல்லிடுவேன். இவங்க அப்படிதான். பார்க்க சைலண்ட்டாக இருப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அதுதான் ஆல்ரெடி அதுலேயுமே சொல்லியிருந்தேன். சைலண்ட்டாக இருப்பாங்க, இப்படியே இருப்பாங்க. எல்லாருமே எங்கள் வீட்டு சைடில் மாப்பிள்ளை ரொம்ப சைலண்ட் டைப்புப்பா அப்படிம்பாங்க. வீட்டுக்கு வந்து அப்படியே எங்கள் வீட்டில் யார் என்ன பண்ணாலும் இமிட்டேட் முதற்கொண்டு பண்ணி காட்டுவாங்க. அப்படியே எங்கள் அப்பா இப்படி பண்ணி காட்டினாரு, உங்கள் பெரியப்பா இப்படி பண்ணாரு, அப்படியே அதே மாதிரி ஆக்ஷனாக இருக்கட்டும், நடந்துக்கிறதா இருக்கட்டும், அப்படியே பண்ணி அந்த வடிவேல் ஒரு காமெடியில் கூட மீம்ஸ் கூட போட்டிருப்பாங்க. இன் இன் ஹர் ஹவுஸ் இன் மை ஹவுஸ்னு அந்த மாதிரி அப்படியே டிராஸ்டிக்காக இருக்கும். ஆக்சுவலாக நீயா நான் லாஸ்ட் முடிவில் ஒரு இடத்துல நீங்கள் ரொம்ப எமோஷ்னல் ஆயிருப்பீங்க, இந்த இது இப்படிதான் அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி உங்கள் ஹார்ட் ஃபெல்ட்டெல்லாம் இப்போ ஓப்பனாக பேசுங்க. நான் இது பண்ணியிருக்கேன், நான் இதை பண்ணக்கூடாது, இனிமேல் நான் பண்ண மாட்டேன்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, நீங்கள் அவருக்காக. அது என்ன அப்படின்னா நிறைய தடவை சண்டை வரும். சண்டை வரும்போதெல்லாம் இவங்க சொல்கிறது அதுதான் சிம்பிளாக. முன்னாடியுமே சொன்னது அதுதான், நான் படிக்கல, நீ படிச்சிருக்க, நீ படிச்சிருக்க, அதனால உனக்கு எல்லாம் தெரியும். அப்பவுமே இவங்களுக்கே தெரியும், கடைசி வரைக்கும் இவங்களை சப்போர்ட் பண்ணுறது நான் தான். இல்லை அப்படிலாம் கிடையாது, உனக்கு எல்லாமே தெரியும், நீ கரெக்டாக தான் பண்ணுற நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். இவங்களுமே அதை ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் ஒரு சண்டையில் தான் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு விஷயத்த சொல்லி புரிய வைக்கவே முடியலன்றப்ப இவங்க அப்பயும் அதான் சொன்னாங்க, எனக்கு நான் படிக்கலாதனால தான் எனக்கு புரியலன்னு. நான் ஆமான்னு சொல்லிட்டேன். அதுக்காகவே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு. அதுதான் நான் அதுலேயுமே ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ வரைக்குமே அந்த மாதிரி நடந்துக்கிட்டதே கிடையாது. என்னன்னா என்ன சொல்கிறது, எனக்குமே அந்த மாதிரி தாட் வந்ததே இல்லை. இப்போ நம்மளும் ஈக்குவலாக நமக்கு படித்து இருந்தவங்களை கல்யாணம் பண்ணியிருந்தா பெட்டராக இருந்திருக்குமான்லாம் ஒரு செகண்ட் கூட நினச்சதே கிடையாது. அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அதுதான் எல்லாமே ப்ராட் மைண்டடாக தான் திங்க் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற எவ்வளோ பசங்க அப்படி ப்ராட் மைண்டடாக திங்க் பண்ணுறாங்கன்னு தெரில. சப்போர்ட்டிவாக இருக்கட்டும், இது வரைக்கும் ஒரு சந்தேகன்றது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என் மேலே கிடையவே கிடையாது. அந்த நம்பிக்கையாக இருக்கட்டும், ப்ராட் மைண்டடாக இருக்கட்டும். நான் ஆனால் அன்னைக்கு சொன்னதுக்கு வந்து நான் நிறைய வருத்தப்பட்டிருக்கேன். அவங்க கூட நான் ஏதாவது சொல்லிட்டா கூட இவங்க விடு விடு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்பாங்க. ஆனால் எனக்கு ஃபீலிங்காக இருக்கும் ஏதாவது சொன்னால் கூட. அதுக்கு தான் நான் வந்து அங்கே வச்சும் சாரின்னு சொன்னேன். இவங்ககிட்ட நான் நேர்லையுமே சொல்லிடுவேன். ஏதாவது நான் ஒன்று பண்ணிட்டேன்னா கூட, நார்மலாக சண்டையில் ஹர்ட் பண்ணிட்டா கூட இவங்க ஓகே ஆயிடுவாங்க. அப்பயும் சரி இப்பயும் சரி இவங்க ஓகே ஆயிடுவாங்க. நான் உட்காந்து அழுதுட்டு இருப்பேன், ஹர்ட் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோன்னு. எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்கும். நான் மனசார தான் அதையுமே கேட்டேன், மனசார தான் இப்பயுமே சொல்கிறேன். இப்பயுமே உங்ககிட்ட சொல்கிறதும் அதுதான். இப்போ வரைக்குமே எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நல்லா பார்த்துக்கிறதா இருக்கட்டும், சப்போர்ட்டிவாக இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஓகே. சாரி. வாவ், ரொம்ப லவ்லியான கான்வர்சேஷனாக இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ.